ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அங்கே ஷீ வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீ வேமா ரெடி பண்ணணும், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்து என்ன வந்து அடுத்த பொண்ணோட டிசைன்ஸை நீ வந்து திருடிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனே அப்படின்றத சொன்னதும், நான்லாம் அப்படி ஒன்றும் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் சொல்லி கோவப்படுறான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே இவள் போய் சொல்லிகிட்ருக்கா, அது என்னோட டிசைன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கிறா. அவள் தான் என்னோட டிசைனை வந்துட்டு காப்பி பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொன்னதுமே அவங்களால எதுவுமே பேச முடியல, ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போய் அங்கே அவன்கிட்ட நீ வந்து அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணலையா, அவன் மேலே எல்லோரும் பழிய போட்டுட்ருக்காங்கன்னு சொன்னதும் அவன் இன்னும் ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கான். நான் ஏன் பண்ணணும், வேணா அவளே தனக்கு பண்ணிக்கிறட்டும் ஹெல்ப் அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே, நான் வந்து எதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு கேட்க சொன்னேன், என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நேற்று அவள் வீட்டுக்கு போனப்போ அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அம்மாவோட ஜுவல்லரிஸ் எல்லாமே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் வீட்டில் அங்கே சண்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவள் வெளியே வரும்போது எதிர்பார்த்த விதமாக தான் அங்கே குவை மீட் பண்ணியிருக்கா. அவள் குவெல்லாம் பார்க்க போல அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இப்படி ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ப்ரூஃப் எல்லாமே காமிச்சு அவங்க வாயை அடைச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் எதுக்காக இப்படி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கீங்க, போய் சொல்லியா நீ ஏமாற்றிட்டுருக்க, நீ இதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸ்க்கு வர தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறான். அதுக்கப்புறம் அங்கே சீட்டையுமே கோவப்படுறான். நீ எப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க மேலே வந்து பழிய போட்டுட்ருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நான் மேலே தான் இருப்பேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏன்ட்டே வந்து கேட்கலாம் அப்படின்றத சொன்னதும் அந்த ஷீக்கு வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் ஆகிடுது. நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இப்படிலாம் அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் திரும்பவுமே வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ நல்லா பார்த்துக்கோ, இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டை போய் நீ மீட் பண்ணணும், நைட்டு வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்ககிட்ட போய் இன்றைக்கி அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது, அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் யார் கூட வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். கோ ஃபேமிலியோட தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா அவனும் அங்கே மீட் பண்ண போயிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேகமாக வந்து கால் பண்ணி பார்க்குறான். பட் ஃபோனே வந்துட்டு ரிங் ஆக மாட்டுது. அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் இப்போ உடனே அவளை போய் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே போய் மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே கூதான் வர்றான். அவனை அங்கே பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, உன் கூட எனக்கு இன்றைக்கி மீட்டிங் கிடையாதுன்னு சொன்னதுமே என் கூட தான் மீட்டிங் அவன் சொல்கிறான். ஆனால் உண்மையிலே வேற ஒரு பர்சன் கூட தான் மீட்டிங் ஏற்பாடாயிருக்கு. ஆனால் இவன் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு இவனே வந்திருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் எவ்வளோ நாளாக உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் எத்தனை டைம் சொல்கிறது நான் உன்னை லவ் பண்ணலைன்னு அவள் கோவப்பட்டதுமே அவகிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தமாவ, நீ எப்படி வந்துட்டு அடுத்தவங்ககிட்ட போவேன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒரு டைம் மட்டும் ஃபோன் அட்டன் பண்ணிடுறான். ஆனால் அவள் கத்துற சவுண்டு தான் கேட்குது. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அந்த இடத்துக்கு கிளம்பி வர்றான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்ருக்கா. ஹீரோ என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவன் தலையில் வந்து அடிச்சிட்டா போல, அவன் மயக்கமாகி கிடக்கான். நம்ம ஹீரோயின் நான் வேணும்னா இதெல்லாம் பண்ணலைன்னு சொன்னதும் நீ கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறான். நீ கூட்டிகிட்டு போய் இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுரு, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டாக்டருமே வர வச்சு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் உண்மையிலே வேணும்லாம் பண்ணலை அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அங்கே ஸ்ரீ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. நீ எவ்வளோ தைரியம் தான் நம்ம கிளைண்ட்டிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணியிருப்பேன், நீ ஒழுங்காக போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த ஆள் தான் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்படின்றத சொன்னதும் அவர் ஒன்றும் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார், நம்மளோட கிளைண்ட்டெல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஓவராக பேசினதும் அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். நீ வந்து தேவையில்லாமல் எதுக்காக அந்த மாதிரி ஆள் கூட போய் அவங்களுக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு லேடிக்குமே அவங்க கூட மீட்டிங்லாம் நீ ஏற்பாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே பயங்கரமாக திட்டி விட்டான். அவங்க இங்கேருந்து போய் நீ வேறு வேலையை பாரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அவன் என் மேலே வந்து கோச்சிக்க மாட்டானா, நீ எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் மேலே மாடியில் தான் இருப்பேன், நீ என்னை வந்து பார்க்கலான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவனோட மைண்டில் மேலே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அங்கே வந்து நேரடியாக பார்த்தான்னா இவளோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்றத அவள் யோசிச்சுட்ருக்கான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அவங்க தாத்தா ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டுருக்காரு. கூக்கு வந்துட்டு எதுக்காக இப்படி நடந்துச்சு, உன்னால் வந்துட்டு எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் தான் தப்பு பண்ணான், ஸோ இந்த கான்ட்ராக்டை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதீங்க தாத்தான்னு சொன்னதும் அவருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க சிஸ்டர் வந்து கோவப்பட்டு கத்திட்டுருக்கா. உன்னால தான் என்னோட கூக்கு வந்துட்டு இப்படி ஹர்ட் ஆயிடுச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அதை கேட்டுட்டு அவன் நான் என்ன பண்ணேன், அவனாக தான் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கான், நீ அவனை ஒழுங்காக வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ ஸ்ரீ அதெல்லாம்
இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்ன இப்போ சண்டை போட்டுட்டு இருந்தையே, நானுமே அவளுக்கு எதிரி தான், ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பராக வந்து என்ட்ராய் வர்றான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. என்ன இவங்க பண்ணிட்டுருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அதை பற்றி ஸ்ட்ரைட்டாகவே கேட்டா. நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்ருக்கியா? உன்னை அங்கே பார்க்கும்போது எனக்கு பாஸ்ன்ற மாதிரி தான் தோணுச்சு, நீ என்ன அப்படி அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னோட ஃப்ரெண்டு தான் அங்கே காஃபி வந்து குடிக்கிறதுக்காக என்னை இன்வைட் பண்ணான், நீ வேணாலுமே நாளைக்கு வா, நான் அவனை வந்து உன்னை இன்வைட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் இந்த லூஸ் வந்துட்டு திரும்ப வந்து அவன் பேசுகிறத நம்பிடுறா. சரி ஓகே, ஆனால் நீங்கள் எதையும் என்கிட்ட வந்து மறைக்கக்கூடாதுன்னு சொன்னதும், நான் அப்படிலாம் வந்து மறைக்க மாட்டேன் அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கான். நெக்ஸ்ட் டே தாத்தாவை பார்க்க போகணும் நம்ம அப்படின்றத சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே கிளம்பி போகிறாங்க. இப்போ இவங்களை பார்த்ததில் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பி கிடையாது. அங்கே தாத்தா வந்ததுமே இதுக்கப்புறம் கம்பெனி எல்லாத்தையுமே என்னோட பேத்தியே கவனிச்சுக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, என்னோட பொண்ணு வந்துட்டு இருக்காள், அவள் வந்து பார்த்துக்கிறட்டும், சாரா வந்து பார்க்கட்டும், எல்லாத்தையுமே அவள் தான் ரொம்ப பர்ஃபெக்டானவன்னு சொன்னதும் ஆனால் அவங்க தாத்தா ஒத்துக்க மாட்டாரு. அப்போ அவங்க சிஸ்டர் வந்துடுறா. இவளை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? டிரைவர் கூட சேர்ந்து இவ ஒன்றா இருந்து நம்ம பேரை கெடுத்துட்டா. இப்போ கூடையுமே சேர்ந்து பாருங்க இவ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ காமிச்சதுமே இப்போ ஹீரோயின் அது நான் கிடையாது தாத்தான்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ அது அவள் கிடையாது அப்படின்றத சொன்னதும், அது எப்படி உன்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாங்க. அந்த பொண்ணோட கையில் எந்த ஒரு மார்க்குமே கிடையாது, ஆனால் இவங்க பொண்ணோட கையில் பர்த் மார்க் ஒன்று இருக்குன்னு சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் கையை காமிச்சா அங்கே வந்து பர்த் மார்க் இருக்குது. பெத்த பொண்ணுக்கு வந்துட்டு உடம்புல மார்க் இருக்கிறது கூட இந்த ஆளுக்கு இத்தனை வருஷமாக தெரியலை. அப்போ அவங்க தாத்தா நான் ஃபைனல் பண்ணிட்டேன், இவ தான் எல்லாத்தையுமே கவனிச்சுக்க போகிறான்னு சொன்னதும் உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவராக பேசினதுமே எங்கள் தாத்தா கோவமாயிட்டு அடிக்கிறதுக்கே வந்துடுறாரு. அப்போ உடனே சரி ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன், பட் ஒரு கண்டிஷன் இருக்குது, மிஸ்டர் லீட்டை வந்து இவ கான்ட்ராக்டில் சைன் வாங்கி கொடுத்துட்டானா இவளே ஒர்க் பண்ணட்டும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அப்போ அவங்க இன்னொரு பொண்ணு வந்துட்டு நீங்கள் எதுக்குப்பா அப்படி சொன்னீங்க, எல்லாமே நம்ம கையை விட்டு போயிருமே அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அவனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கா, அவளை ஈஸியாலாம் வந்து சைன் பண்ணி கொடுக்க மாட்டான், ஸோ கம்பெனி நம்மளுக்கு தான் சொந்தமாகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் எப்படியாச்சும் நான் அந்த கான்ட்ராக்டை வந்து சைன் வாங்கி ஆகணும், மிஸ்டர் லேக் வந்து பெயிண்டிங்லாம் ரொம்ப பிடிக்குமா, ஒரு பெயிண்டர்கிட்ட ரொம்ப சூப்பரான பெயிண்டிங்லாம் இருக்குமா, பட் ஆனால் அவர் வந்துட்டு எதையுமே விற்க மாட்டாரா, நான் அவரை போய் மீட் பண்ணி எப்படியாச்சும் அந்த பெயிண்டிங்கை வாங்கணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவும் ஓகே நீ போயிட்டு வான்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போகும்போது ஷீயுமே அங்கே வர்றா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, எதுக்காக நீங்கள் வந்திருக்கன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறா. அப்போ அங்கே காட் வந்துட்டு நீங்கள் உள்ள வாங்கன்னு சொல்லி சீயை கூப்பிட்டதுமே இவளை வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு திருடி மாதிரி தெரியலையா, போலீஸை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் பேக்கை வேற பிடிங்கி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு கொட்டும் போது அதுலேருந்து ஒரு டோக்கன் விழுகுது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த டோக்கன் எது உனக்கு, நீ வந்து எங்கேருந்து திருடிட்டு வந்த அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை தான் கொடுத்துருப்பான் போல, இது என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாருன்னு சொன்னதும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான டோக்கன் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கொடுக்குறாரா, உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு டிரைவர் தானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு இருக்கா. இப்போவே கால் பண்ணி இங்கே கேட்குறேன்னு சொல்லிட்டு அவள் பண்ணும்போது அங்கே சீச்சங்க இந்த விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே ஹீரோவும் உடனே அங்கே டென்ஷன் ஆகிட்டு உடனே அங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். அங்கே நம்ம ஹீரோயினை வந்து பிடிச்சிட்டு அந்த ஷீயை வந்து நீ வாய மூடு அப்படின்றத சொல்கிறான். அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே நம்ம ஸ்ரீசங்கிட்ட வந்து இதெல்லாம் என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நீ இந்த உண்மையை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அவளோட வந்து ஹஸ்பண்ட் தான் அவர், நீ கிவ் அப் பண்ணிருன்னு சொன்னதும் நான் எக்காரணத்தை கொண்டு கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் இன்னுமே கோவமாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சரி நீ என்ன இன்னைக்கு போய் அவரை பார்த்தையா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னால் அவரை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டேவே அங்கே மீட்டிங் வந்து போயிட்டுருக்காங்க லீகோட சேர்ந்து நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அங்கே சாராவுமே வந்துடுறா. நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்கை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆகிடுறாரு. வேணும்னே அவள் ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஆளை பார்க்க வரப்போ ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உடனே சரி ஓகே நம்ம கான்ட்ராக்டை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெயிண்டிங்கை கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுது. நான் வந்துட்டு எவ்வளோ நாளாக இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, ரொம்ப பழசானதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் இப்போ இந்த கான்ட்ராக்ட் என் கூட தானே சைன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நானுமே அதே வந்து பெயிண்டிங்கை தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னதும் ஆனால் இது ரொம்பவே பழசானதுன்னு சொன்னதும் கண்டிப்பாக இது வந்து ஃபேக்காக இருக்கும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பெயிண்ட்ரி அங்கே வந்துடுறாரு. அந்த 2 பெயிண்டிங்குமே பார்த்துட்டு ஆமாம் இது என்னோட பெயிண்டிங் தான், இது ஃபேக்கெல்லாம் கிடையாது, ரொம்பவே பழசான
ஆனது மிஸ்டர் டியானுக்கு நான் தான் கிஃப்டாக கொடுத்தேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ இதை என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி தான் நான் உங்களுக்கு வாங்க சொல்லியிருந்தேன், ஆனால் நானும் ஒன்றும் ஃபேக்காலாம் ரெடி பண்ணிடலேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு இந்த பெயிண்டிங்கும் என்னோட தான், பட் என்னோட வீட்டில் இது காணாமல் போயிடுச்சு, யாரோ திருடி இருந்தாங்க, அப்போ இது உன்னோட வேலை தானா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவ மேலே பழி வேற விழுக ஆரம்பிச்சிருது. அங்கே ரொம்பவே அவங்களுக்கு இன்சல்ட் ஆகிருது. ஸோ உடனே லீவ் வந்து நம்ம ஹீரோயினும் கூட அங்கே கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, நீ என்னோட ஒய்ஃப்ன்றப்ப நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்றத சொன்னதும், இந்த பெயிண்டிங் எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொன்னதும், என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, அங்கே தாத்தா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போது அங்கே சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ ஏன்னா அந்த கான்ட்ராக்டை காமிச்சதுமே அவங்களுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்பாவுக்கு அதில் விருப்பமே இல்லை. அப்போ அங்கே சாரா வந்து அதை விட சூப்பரான வந்து ஒரு கான்ட்ராக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன், குவோட சேர்ந்து இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடச்சிருக்கு, இது கோடிக்கணக்கில் வந்து நம்மளுக்கு லாபம் வரும்னு சொன்னது அவங்க உடனே சரி சாராவே நீங்கள் வந்து ஹெட் ஆக்குங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். சீஜன் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட சேர்ந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் வேணாமான்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை நம்ம ஹீரோயினை காமிக்க சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அப்பாவும் அவளுமே இதெல்லாம் ஃபேக்காக இருக்குன்னு சொன்னதுமே ஃபேக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன உண்மை தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அவன்னு சொல்லிட்டு ஸோ அவருமே ரொம்ப அமைதியாகிறாரு. அப்போ தாத்தா வந்து ஃபைனலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு, நம்ம ஹீரோயின் தான் அந்த கம்பெனியோட ஹெட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் அங்கே ஷீயை கூப்பிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். அவளுக்கு அந்த கான்ட்ராக்ட் எப்படி கிடச்சிச்சு, கூட்ட இருந்து எல்லாம் உன்னோட வேலை தானே, தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க சாரி கேட்குறான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, நீ வந்து தெரியாமல் பண்ணுறியோ தெரிஞ்சு பண்ணுறியோ நம்மளுக்கு வந்துட்டு லாபம் தான் கிடைக்கணும், அதனால் நஷ்டங்கள் வந்து யாருக்கு ஏற்படக்கூடாது. ஸோ வந்து நான் ஃபைனலாக உன்னை வார்ன் பண்ணி விடுறேன், மன்னிச்சுடுறேன், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.